அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க கோயத்தோட தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 284 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக அவங்க கோயத்தோட தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 937 ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 203 ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 820 ஃபீல்ஸ் ஆகவும் ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 703 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போயில அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதிகாரிகள் மந்திரம் மற்றும் சூனிய மோசடியில் ஈடுபட்ட ஈராக்கிய பெண்மணியை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஆன்மீக குணப்படுத்துபவராக காட்டிக்கொண்டு பணத்திற்காக சூனியம் மூலம் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை சுரண்டியதாக கூறப்படும் ஈராக்கிய பெண் ஒருவர் குவைத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்துள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் நிதி குற்றப்பிரிவின் கீழ் உள்ள பொது குற்ற புலனாய்வுத்துறை அதான் பகுதியில் ஒரு கவனமான ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கையின் போது இந்த பெண்மணியை கைது செய்துள்ளதாகவும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் மற்றும் மக்களின் தனிப்பட்ட நிதி மற்றும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்டவர் என்றும் சடங்குகளை செய்வதன் மூலம் காணப்படாததை கணிப்பதன் மூலம் திறன் கொண்டவர் என்றும் பொய்யாக கூறியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீர்வுகளுக்காக ஏங்கி தவித்த பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தலைவிதியை அவளால் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அவளுக்கு ஏராளமாக பணத்தை செலுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த நபரை அதிரடியாக கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு முன்பாக லேபிள்களை சரிபார்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய லேபிள்களுடன் ஒட்டப்பட்ட 4 டன் கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் அதிகாரிகள் மேற்கொண்ட பெரிய அளவிலான நடவடிக்கையில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் தொடர்பான கடுமையான மீறல்களை கண்டறிந்து சுமார் 4 டன் காலாவதியான உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் ஆய்வின் போது பல்வேறு உணவுப் பொருட்களின் காலாவதி தேதிகள் வேண்டுமென்று மாற்றியமைக்கப்பட்டு நுகர்வோரை தவறாக வழிநடத்தப்பட்டிருப்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. We have seized 4 tons of expired food items in a sweeping crackdown on food safety violations. We uncovered widespread tampering, with expiration dates being deliberately erased and replaced with new, fraudulent ones. Look, let me show you. This corn chips that were supposed to expire on July 15, 2025. That date was wiped off, and the product was put right back on the shelf like nothing was wrong. In another case, cocoa packages had 2 expiration dates printed on top of each other. The real one said April 2025, but someone slapped a sticker on top showing September 2025 instead. شهر 5 2025 يتم مسح تواريخ الصلاحية ووضع تاريخ آخر جديد، والكمية هذه تقريبا تقدر ب4 طن تقريبا من المواد الغذائية، من الحلويات وكذلك من الأجبان وكذلك البطاط وبعض الرقائق. When questioned, the person behind this admitted to erasing expiration dates and changing them, sometimes by 4 months, 5 months, even a full year. He didn't care about the health risks. They just wanted the products back on the shelves.
Some of these expired items were even stored in refrigerators and displayed for sale after their labels were changed. It's shocking to think about how easily these could have ended up in someone's kitchen. We have shut down the stores and legal action is underway. The case has been sent to the public prosecution. We are urging everyone to check labels carefully when buying food and report anything suspicious. كافة الإجراءات القانونية بحق المخالفين وإحالتهم إلى النيابة العامة تعتبر من المخالفات الجسيمة ويتم غلق போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததற்காக போலீசாருக்கும் பெதூன் பெண்ணுக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிபதி தலைமையிலான குற்றவியல் நீதிமன்றம் 3 உள்துறை அமைச்சக அதிகாரிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 குவைத் தினார் அபராதமும் மற்றும் அவர்களை பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. குவைத் குடிமகன் ஒருவர் போதைப்பொருள் மற்றும் மனோவியல் பொருட்களை வைத்திருந்ததாக பொய்யான அறிக்கையை உருவாக்கியதாக அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்புடைய தீர்ப்பில் நீதிமன்றம் அந்த பெதூன் பெண்ணுக்கு அவரது 2 கூட்டாளிகளுக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 தினார் அபராதம் விதித்தது. பாதிக்கப்பட்டவருக்கு போதைப் பொருட்களை கடத்தவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தவும் அதிகாரிகளுடன் சதி செய்ததாக 3 குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டனர். இந்த வழக்கு அதிகாரத்தை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்ததையும் ஒரு அப்பாவி நபரை ஒரு ஜோடிக்கப்பட்ட போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைப்பதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளையும் எடுத்து காட்டுகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் தீயணைப்பு சேவை கூட்டு ஆய்வில் பாதுகாப்பற்ற வசதிகளை கொண்ட கடைகளை மூடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் தீயணைப்பு சேவை, மின்சார அமைச்சகம், மனித வளத்திற்கான பொது ஆணையம், சுற்றுச்சூழல் பொது ஆணையம் மற்றும் உணவு மற்றும் வேளாண்மை ஆணையம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து நேற்றைய தினம் மாலை ஹவல்லி கவர்னரேட்டில் ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு மற்றும் தீத்தடுப்பு தரங்களை பூர்த்தி செய்ய தவறும் கட்டிடங்கள் மற்றும் வசதிகளை அடையாளம் காண இந்த பிரச்சாரம் தொடங்கப்பட்டதாகவும் பல மீறல்கள் பதிவு செய்யப்பட்டு மேலும் சில இணங்காத நிறுவனங்கள் இதன் விளைவாக நிர்வாக ரீதியாக மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் அரசாங்கம் பொது திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் குறித்த முழுமையான மதிப்பாய்வை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து அமைச்சகங்களும் திட்டங்கள் மற்றும் ஒப்பந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் மற்றும் மேற்பார்வையை மேம்படுத்தும் நடவடிக்கையாக குவைத் அரசாங்கம் அமைச்சகங்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் முழுவதும் நடந்து வரும் மற்றும் திட்டமிடப்பட்ட திட்டங்கள் மற்றும் ஒப்பந்தங்களின் விரிவான பட்டியலை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி செயல்படுத்துதல் வழிமுறைகளை உன்னிப்பாக கண்காணிப்பதையும் உள்கட்டமைப்பு மற்றும் சேவை தொடர்பான மேம்பாடுகள் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்கடத்தலுக்கு எதிரான அதிகப்படியான நடவடிக்கைகளை குவைத் எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலக மனித கடத்தலுக்கு எதிரான தினத்தை IOM கொண்டாடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள ஐக்கிய நாடுகளின் இடம்பெயர்வு நிறுவனமான சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு IOM ஆண்டுதோறும் ஜூலை 30 அதாவது இன்றைய தினம் அனுசரிக்கப்படும் உலக ஆட்கடத்தல் எதிர்ப்பு தினத்தை குறிக்கும் உலக சமூகத்துடன் இணைக்கிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் மனித கடத்தல் என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம், சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வருதல், குற்றவியல் வலையமைப்புகளை அகற்றி உயிர் பிழைத்தவர்களுக்கு விரிவான ஆதரவை உறுதி செய்வதற்கான அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட நிறுவனங்களை தடைகள் பட்டியலில் சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பேரழிவு ஆயுத பரவல் தடை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் 7 அத்தியாயத்தின் கீழ் வெளியிடப்பட்ட பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை செயல்படுத்துவதற்கான குழு நிர்வாக விதிமுறைகளின் கீழ் தேசிய தடைகள் பட்டியலில் புதிய பெயர்களை சேர்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பட்டியலில் ஹெஸ்புல்லா, லெபனானை தளமாக கொண்ட அல்-கார்ட் அல்-ஹசன் சங்கம் AM என மட்டுமே அடையாளம் காணப்பட்ட லெபனான் நாட்டவர், AF என மட்டுமே அடையாளம் காணப்பட்ட துனிசிய நாட்டவர் மற்றும் AM என அடையாளம் காணப்பட்ட சோமாலி நாட்டவர் ஆகியோர் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுதல், நிதி வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க நிதி அமைப்பை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதை நோக்கமாக கொண்ட பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை அமல்படுத்துவதில் குவைத்தின் முழு அர்ப்பணிப்பையும் இந்த நடவடிக்கை பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அதேபோல் வானிலை ஆய்வு மையம் இன்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலையாக 50 டிகிரி செல்சியஸ் வரை செல்லக்கூடும் எனவும் புழுதி காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபா அல் அகமது கடற்படை தளத்தில் கடலோர காவல்படை பொது இயக்குநரகம் இராணுவத்தின் துணைத் தலைவரை வரவேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் இராணுவத்தின் துணைத் தலைவர் தளபதி மேஜர் ஜெனரல் அவர்கள் நேற்றைய தினம் சபா அல் அகமது கடற்படை தளத்தில் உள்ள கடலோர காவல்படை பொது இயக்குநரகத்தை பார்வையிட்டார் எனவும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டு முயற்சிகள் மற்றும் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு இடையிலான நிபுணத்துவத்தை பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்க இயக்குனர் ஜெனரல் அவர்கள் நுவைசிப் எல்லை கடவையை ஆய்வு செய்து சுங்க ஆய்வாளர்களின் தயார் நிலையை பாராட்டினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் அல் குரைன் பகுதிகளில் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் மாவு ஆலைகள் மற்றும் பேக்கரிகள் நிறுவனத்தின் பேக்கரி தளங்களுக்குள் உள்ள அனைத்து விற்பனை நிலையங்களிலும் செயற்பாடுகளை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நகராட்சி மன்றம் அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுலைபியா விவசாய பகுதியில் ஒரு கோழிப்பண்ணை நிறுவனத்திற்கு மாற்று இடத்தை ஒதுக்க வேண்டும் என்ற வேளாண் விவகாரங்கள் மற்றும் மீன் வளங்களுக்கான பொது அதிகார சபையின் கோரிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சொத்துக்களின் மீதான ஆக்கிரமிப்புகளை அகற்ற 21 நிறுவனங்களை அமைச்சர்கள் குழு நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 11 நிறுவனங்கள் அவற்றை உடனடியாக நீக்க கோரியதாகவும் 10 நிறுவனங்கள் நிதி அமைச்சகத்திடம் தங்களை பற்றி தெரிவித்து அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தொழிலாளியின் கை ஐஸ் கிரைண்டரில் சிக்கிய விபத்தை தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினம் காலை மீன் சந்தையில் ஒரு தொழிலாளியின் கை ஐஸ் நொறுக்கியில் சிக்கிய விபத்தை ஃபாஹில் தீயணைப்பு துறையினர் உடனடியாக விரைந்து அந்த நபரை காப்பாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கையாளப்பட்டு காயமடைந்த நபர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா துபாய் செய்தியை பார்க்கலாம் வாங்க. கடந்த 6 மாதங்களில் இதுவரை இல்லாத அளவு, அதாவது 46 மில்லியன் பயணிகள் துபாய் விமான நிலையத்தை பயன்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது அதன் வரலாற்றின் அதிக பயணிகள் போக்குவரத்தை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா ஓமன் நாட்டு செய்தியை பார்க்கலாம் வாங்க. ஓமன் விமான நிலையம், அதாவது அல் சலாலா விமான நிலையத்தில் 6.5 கிலோ கஞ்சாவுடன் இந்திய நபர் ஒருவர் பிடிபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.